தாவேகாவுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா ரொம்ப கோலாகலமா நடந்தது. உண்மையிலேயே பார்க்க சுவாரஸ்யமா இருந்தது. பேசின மனிதர்கள்ல இருந்து விஜய்ல இருந்து எல்லாருமே பேசின விதம் ரொம்ப அழகுன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலேயே தாவேகா அப்படிங்கிற இந்த கட்சி வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய அடுத்த ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கான ஒரு அரசியல் தளத்துல பயணிக்கக்கூடிய ஒரு கட்சி தான். இந்த கட்சிக்கு இன்றைக்கு நிகழ்காலமா பார்க்கும்போது இந்த கட்சி வந்துட்டு இன்னும் எதுவுமே செய்யாத மாதிரியான ஒரு உணர்வு இருந்தா கூட இந்த கட்சிக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த கட்சியினுடைய எதிர்காலம் வந்துட்டு சிறந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் அவர்களும் சரி, சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்துட்டு தேவையான ஆட்களை ரொம்ப அழகா கட்சிக்கு வந்துட்டு பர்ஃபெக்டா கொண்டுட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப அழகான ஒரு உதாரணம் வந்துட்டு பிரசாந்த் கிஷோரை வந்துட்டு இந்த நிகழ்ச்சிக்கு கொண்டுட்டு வந்ததும் அவருக்கும் இந்த கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி அவர் தெளிவாக பதிவு பண்ணிடுறாருன்னு வைங்களேன். அதாவது வந்துட்டு அவர் நண்பரோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்குங்கிற மாதிரி தான் அவரும் மென்ஷன் பண்றாரு. கூட வந்துட்டு கட்சி ரீதியா வியூக ரீதியாலாம் எதுவும் வந்துட்டு அவரு தாவேகாக்கு ஹெல்ப் பண்ண போறது. ஆமா, அது ஏன்னா அந்த கையெழுத்து போடும் போதே தெரிஞ்சிச்சு. ஆமா ஆமா, விஜய் சார் கையெழுத்து போடுறாரு, பின்னாடி அந்த கட்சி சார்ந்தவங்களும் கையெழுத்து போடுறாங்க. பிரசாந்த் கிஷோர் வந்து அந்த இதுல கையெழுத்து போடல. உண்மை. ஏன்னா வந்துட்டு அவரு கையெழுத்து போடாம இருக்கிறது தான் சிறந்தது.